ஓகே சாஜிடேரியஸ் உங்களுடைய பர்சன்ஸோட ஃபீலிங்ஸ் வந்து என்ன, அப்புறம் யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்கிற வேண்டிய மெசேஜ் என்ன, ரொம்ப ஷார்ட்டாக தான் வந்து இருக்கும். இட் இஸ் நாட் கோயிங் டு பி அ வெரி லாங் வீடியோ. இதை தாண்டி வந்து உங்களுக்கு இது ரெசனேட் ஆகலாம் ஆகாமே வந்து போகலாம். ஏன்னா எவ்ரிபடி சினாரியோ இஸ் டிஃப்ரெண்ட். ரெசனேட் ஆகிறதுனா மட்டும் வந்து பாருங்கள், இல்லைன்னா யூ கேன் டைரக்ட்லி ஸ்கிப் த வீடியோ. இதை தாண்டி நீங்கள் பர்சனல் ரீடிங் புக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதோட டீட்டெயில்ஸ் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர், it will be in the description. Okay, so you can contact me for the personal readings, and personal readings are chargeable. Okay, without any further delay we'll start. What is Sagittarius person's feelings? The sun and the moon. Contract ready. King of Cups, Five of Cups, Justice. Actually this person is, இந்த பர்சன் கிட்டேருந்து நீங்கள் வந்து எதுவுமே வந்து ப்ராப்பராக வந்து கறக்கவே வந்து முடியாது. அந்த மாதிரியான ஒரு பர்சன் இது வந்துட்டு. அந்த எமோஷனல் கண்ட்ரோல் அப்படின்றது வந்து மற்றவங்க கிட்ட இல்லை, ஆனால் அந்த பர்சனுக்கு மேலே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இருக்குது. அவங்க ஏதோ நினச்சி ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து ரெக்ரெட் வந்து பண்ணுறாங்க. ஏதோ ஒரு விஷயத்தில் சரியாக நடந்துக்கல அப்படின்றத வந்து நம்புகிறாங்க. பட் அட் த சேம் டைம் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா அதை சரி பண்ணுறது ஏதோ ஒரு அப்செட் டிஸப்பாயின்மெண்ட்ஸ் வந்து இருக்குது. அது அவங்க மேலேயா இல்லை வந்து அது உங்கள் மேலேயா அப்படின்றது வந்து ஒன்லி யூ நோ. அண்ட் என்ன அப்படின்றதுக்கு வந்து நமக்கு வந்து ஒரு புரியாத புதிராகவே நம்மளை வந்து வச்சுட்ருப்பாங்களே, அந்த மாதிரி தான் வந்து இது வந்து எனக்கு வந்து தெரியுது. ஓகே, அகெயின் இது ரெசனேட் ஆனால் மட்டும் வந்து எடுத்துக்குவோம். உள்ளுக்குள்ளே வந்து நிறையா விஷயங்கள் வந்து இருக்குது, ஆனால் வெளியில் வந்து அதை வந்து பெருசாக வந்து காட்டிக்கிறது வந்து இல்லை. அதையும் வந்து நம்மளால் இங்கே வந்து தெளிவாக வந்து பார்க்க முடியுது. அண்ட் சுச்சுவேஷனே ரொம்ப அன்சர்டனிட்டியாக இருக்குது. இப்போ வந்து தெளிவாக வந்து இருக்கணும்ல, எந்த ஒரு விஷயம்னாலும் வெளிப்படையாக தெளிவாக ஒரு கிளாரிட்டியோட அந்த மாதிரி இருக்கணும்ல. அதுவும் வந்து ஃப்ரம் திஸ் பர்சன் டுவோர்ட்ஸ் யூ அப்படின்னு பார்க்குறப்ப அதுவும் வந்து நமக்கு இங்கே வந்து மிஸ் அவுட் ஆகுது. Let's check. You are the sunshine மாதிரி தான். பட் அட் த சேம் டைம் உங்களுக்கு கொஷின் வரும், நீ சொல்கிற பட் அப்படிதான் நீ வந்து உண்மையிலே நீ வந்து நினைக்கிறியா அப்படின்ற மாதிரி நமக்கு தோணலை. அந்த மாதிரி ஃபீல் பண்ண வைப்பாங்க இவங்க வந்துட்டு. சன் இஸ் கிளாரிஃபைட் பை த ஃபூல். ஸோ சொல்கிற விஷயங்கள் அதான் கிளாரிஃபைட் பை த ஃபூல்னு வந்தாலே அது ஒரு ஃபூலே நமக்கு ஒரு ஹாப்பி கோ பர்சன், ஒரு சீரியஸ்னஸ் இல்லாமல் வந்து இருக்கிறது. ஓகே, எவ்ரி திங் தே சே, பட் அட் த சேம் டைம் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா அது ஒரு சீரியஸாகவே நம்மளால் வந்து எடுத்துக்க முடியாது. ஏன்னா அவங்க சொல்கிறதுக்கும் அவங்க நடந்துக்கிறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முரண்பாடு இருக்கிற மாதிரி வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து ஃபீல் பண்ணுவீங்க. தெளிவு இல்லை அப்படின்னு நான் வந்து சொன்னேன்ல. பிகாஸ் இதில் வந்து இப்போ நீங்கள் 2 பேர் மட்டும் இருந்து இதை வந்து சால்வ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா தட் இஸ் நாட் கோயிங் டு பி அ ப்ராப்ளம். பட் இதில் நிறைய பேர் இன்வால்வ் ஆகி ரொம்ப கச்சமுச்சன் ரொம்ப கயோஸாக இருக்குது, ரொம்ப மெஸ்ஸியாக வந்து இருக்குது. இப்போ நீங்கள் எழுந்து வந்தனும், ஓகே ஃப்ரம் த டார்க்னஸ் டு லைட் நான் வந்து போகிறேன் அப்படின்னாலுமே வந்து பிடிச்சி இழுத்து திருப்பி நம்மளை வந்து அதுக்குள்ளேயே வந்து வைக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங்ஸ் தான் வந்து திஸ் பர்சன்ஸ் கீப். இந்த எனர்ஜி அப்படி தான் வந்து தெரியுது. ரெக்ரெட் நான் சொன்ன மாதிரி நிறைய பெயின் வந்து இருக்குது. ஓகே, இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு இது அப்படி இருக்குது. பட் ஸ்டில் அது எல்லாமே வந்து இருந்தாலும் இன்னும் வந்து நம்ம இதை வந்து காப்பாற்றி கொண்டு போகலாம், இன்னும் இதை வந்து சரி வந்து பண்ணலாம். ஆனால் அதுக்கு ரெடியாக இல்லையோ அப்படின்னு எனக்கு தோணுது. இதை பார்க்குறப்ப அப்படி தான் வந்திருக்கு. இன்னும் வந்து சரி பண்ணி கொண்டு போகிறதுக்கான எதுவுமே வந்து ரெடி பண்ணி பண்ணுற மாதிரி எனக்கு இது வந்து தெரியலை, டு பி ஹானஸ்ட்.
பட் இது எல்லாமே நினைக்கிறாங்களே தவிர, பட் ஏதாவது செயல்படுத்துறாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா வந்து நோ, ஐ டோன்ட் சீ தட். நெறைய குழப்பங்கள் இருக்குங்க இந்த விஷயத்துல வந்துட்டு. ஓகே, நம்ம சொன்ன மாதிரி பாசிட்டிவா சொல்ற விஷயங்கள் எல்லாமே வந்து இருந்தாலுமே, அது வெறும் வாய் வார்த்தையா, வாய்ஜால வார்த்தைகளாவே தான் இருக்கே தவிர, உள்ள போய் பார்த்துட்டோம் அப்படின்னா, ஏதோ ஒண்ணு வந்து இங்க தப்பா இருக்கு. ஏதோ ஒண்ணு வந்து இங்க வந்து சரியில்லாம இருக்கு. அப்படின்றது வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சுகிட்டே இருக்கும். திஸ் பெர்சன் ஹேஸ் த வெரி அந்த அன்சர்டனிங் ஃபீல் வந்து உங்களுக்கு வந்து குடுத்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு தான் எனக்கு இது தோணுது. இந்த பர்சன் ஹேஸ் அ வெரி எமோஷன்ஸ் அந்த இது வரைக்கும் உங்களை கொண்டு போகிறதே இந்த டெவில் மட்டும்தான். ஏன்னா வெரி ஸ்ட்ராங் டைஸ் வந்து உங்களுக்கும் அவங்களுக்கும் வந்து இருக்குது. இது இவ்வளோ ஈஸியாக வந்து கட் ஆஃப் வந்து பண்ண முடியாது. கட் ஆஃப் பண்ணால் யூ ஹாவ் டு பி வெரி மெச்சூர்ட், வெரி கேர்ஃபுல், வெரி அவேர். அப்படின்னா மட்டும்தான் இதை வந்து கொண்டு போக முடியும். குட் பி அடிக்ஷன். ஓகே, உங்க மேல அந்த விஷயங்கள் வந்து இருக்கு. ஆனா, அது எல்லாமே கொஞ்சம் அன்ஹெல்தியா இருக்கோ அப்படின்னு வந்து தோணுது. நம்ம மேல எல்லாமே பண்ணலாம், செய்யலாம். பட் அது ஒரு கொஞ்சம் ஹெல்தியா இருக்கணும்ல. இது கொஞ்சம் அன்ஹெல்தியா இருக்கிற மாதிரி தெரியுது. உங்களோட யுனிவர்ஸ் மெசேஜ் என்ன அப்படின்றத பார்ப்போம். Sagittarius universe message. Sagittarius universe message. Be strong, celebrate yourself, come out of anything. நீங்கள் வந்து ரொம்ப பெயினில் இருக்கீங்கன்றது மட்டும் என்னால் பார்க்க முடியுதுங்க. பிகாஸ் ஐ டூ see some kind of wounding, betrayal, backstabbing, but this is the last stage you have reached. I think you are in a stage of okay, எல்லாம் பட்டாச்சு. Now I am in a stage of அடுத்து என்ன, நல்லதை நோக்கி போகணும் அப்படின்ற ஒரு இதுதான் வந்து பார்க்க முடியுது. ஐ திங்க் யூ ஹாவ் கம் அவுட் ஆஃப் சம் டேஞ்சர் ஜோன் அப்படின்னு தான் நான் இதை வந்து சொல்லுவேன். டேஞ்சர் ஜோனு கிட்ட வந்துட்டீங்க. வந்துட்டு அதையும் வந்து ஓவர் கம் பண்ணுறது தானே. அந்த டேஞ்சர் ஜோனில் இருந்துட்டு என்னென்னலாம் வந்து அடிப்படணுமோ, என்னெல்லாம் வந்து கோ த்ரூ பண்ணணுமோ அது எல்லாமே வந்து பண்ணியாச்சு. அதுதான் இங்கே பார்க்க முடியுது. ஓகே, பட் ஸ்டில் யூ ஆர் வெரி இந்த மாதிரி ஒரு எனர்ஜி நமக்கு வந்து ரெஃப்ளெக்ட் ஆகிட்டே இருக்கும்போது கண்டிப்பாக நம்ம வந்து இப்படி தான் வந்து ஃபீல் பண்ணுவோம். அதில் எந்த ஒரு மாற்றமுமே வந்து இல்லை. ஸோ வாட் டு ஐ சஜஸ்ட் இஸ் யூ ஆர் இன் அ வெரி லாஸ்ட் ஸ்டேஜ். ஐ திங்க் வெரி சூன் யூ வில் ஓவர் கம் திஸ். கொஞ்சம் பொறுமையாக மட்டும் இருங்க. இது நீங்கள் ஆக்சுவலாக செலிப்ரேட் தான் பண்ணணும்.